வாய்ப்புன்றது எப்படி வந்தாலும் நீங்க பயன்படுத்த. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாதுரை அவர்களே தோத்த எலெக்ஷன்ல கலைஞர் ஜெயிச்சிருக்காரு. கலைஞர் கருணாநிதி அவர்களை ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அசம்பிளில போனதுல உள்ள போனதுல கடைசி நாள் வரைக்கும் இருந்திருக்காருங்க. சோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நொண்டி சாக்கு. இதெல்லாம் வந்து நொண்டி சாக்கு. உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணிருக்காங்க. நீங்க தேசியத்திலேயே வந்து ரூல் பண்ற பார்ட்டி. உங்களுக்கு இல்லாத ஃபண்டிங் இல்ல, உங்களுக்கு இல்லாத சோசியல் மீடியா இல்ல, உங்களால ஜெயிக்க முடியல. இதுதான் அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்க சீட்டை அவங்க கிட்ட வச்சுக்காம ஏடிஎம்கே எடுத்து கொடுக்கறதுக்கு எடப்பாடி என்ன இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்தவரா? அவங்களுக்கு சேஃபான சீட் அவங்க தானே ரீடைன் பண்ணிக்குவாங்க. இது எப்படி ஒரு வாதமாகும்? இல்ல அதாவது அப்படி இருக்கும்போது இது நயினார் நாகேந்திரன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விவாதம் பண்ணி சில அவங்க ஜெயிக்கிற சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கணும். போன முறை பிஜேபி ஜெயிச்ச இடத்துல இந்த முறை அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அது ஒரு காரணம். ஓகே, இந்த நெகோசியேஷன் எல்லாம் எல்லா இதுலயும் ஓடுறது தான். ஏன்னா நீங்க பத்தி டிஎம்கே சைடு பாத்தீங்கன்னா வந்து கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு சீட்டை புடுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மதிமுக வந்து அவங்கள சிம்பிள்ல கண்டெஸ்ட் பண்ண விடல. மனிதநேய மக்கள் கட்சி அவங்க சிம்பிள். இந்த இழுபறி எல்லா எலெக்ஷன்லயும் எல்லா கோயிலேஷன்லயும் இருக்கும். சோ இது ஜெயிச்சிருந்தா வந்து இவரால தான் ஜெயிச்சோன்னு சொல்றோம், இல்ல தோத்த உடனே எங்களுக்கு ஃபேவரபிளான சீட்டையே கொடுக்கலன்னு சொல்றது இது நடக்கத்தான் செய்யும். ஓகே, அப்படி பார்த்தா உங்களை பொறுத்த அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு லாஸ் இல்லன்னு சொல்றீங்க. அது வர எலெக்ஷன்ல நமக்கு தெரிய போகுது. லாஸ் இல்லன்னு நான் சொல்லல. கண்டிப்பா வந்து இவர் இளைஞர்களை டார்கெட் பண்ணி இவர் வந்து ஒரு புது மாதிரியான அரசியல் எடுத்துட்டு போறாரு, அங்க போவோம். பட் ஆனா நான் பாயிண்ட் பண்ண விரும்புறது என்னன்னா, சோ இவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆனதற்கு 100% அண்ணாமலை அவர்கள் தான் காரணம்ன்றது. அண்ணாமலை அவர்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. பட் ரேஷனலா பார்த்தோம்னா நாட் ஒன்லி மேக்ஸிமம் இதுல கான்ட்ரிபியூட் பண்ண அதிகமான சீட்டுங்களுக்கு ஈக்குவலண்டான லோக்சபா சீட்ல இவங்க கண்டெஸ்ட் பண்ணதுதான் காரணம். ஓகே சார், இப்போ மூணாவது இன்னொன்னு கேட்க விரும்புறேன் உங்கள்கிட்ட. இந்த இப்ப ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே தத்தளிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இப்போ மேல் மட்டத்துல பாத்தீங்கன்னா விஜய் சொல்ற மாதிரியே பிரச்சனை போட்டின்னு வந்துருச்சுன்னா டிஎம்கே டிவிகே இப்படிதான் இருக்கு நிலைமை. ஏடிஎம்கே எனக்கு எந்த இடத்துல இருக்குன்னு இன்னும் தெரியல. ப்ராபப்ளி தே ஹேவ் டு ரீஜெனரேட் தெம்செல்ஃப் அண்ட் அவங்க அதுக்கப்புறம் வரணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது மூணாவது கட்சி அண்ணாமலை நாலாவது கட்சியில் அஞ்சாவது கட்சி ஏதாவது இன்னொரு கட்சின்னு வச்சுங்க. அப்படி பார்த்தா நிறைய கட்சிகள் இருக்கு. இன்னொரு கட்சியா அண்ணாமலையோட கட்சி நமக்கு தேவையா? அவங்க உண்மையாலுமே வந்து இதுல எப்படி பிளே பண்ண முடியுமான்னு நான் கேட்கல. இது தேவையான்னு மட்டும் கேட்கறேன். இதுக்கு மட்டும் சொல்லுங்க. இவங்க எப்படி இல்லைன்னா இவங்க எப்படி இதுல இருந்து வேறுபட்டு இந்த மக்களை கவருவாங்க? நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொன்னேன், எனி காம்படிஷன் இஸ் குட். புதுசா ஒரு ஆப்ஷன்ஸ் வரும்போது ஃபைட்டிங் ஸ்பேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. சோ இவங்களால ஜெயிக்க முடியலனாலும் இவங்களுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் பாப்புலாரிட்டி இருக்கு அதை வச்சு ஆல்ரெடி இருக்க கட்சிகள் வந்து அவங்கள மாத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அண்ணாமலை அவர்களும் வந்து நேற்று பேசும்போது எந்த ஐடியாலஜியா இருந்தாலும் அந்தந்த டயத்துக்கு ஏத்த மாதிரி இது மாறணும், அந்தந்த டயத்துல மக்களுக்கான தேவைகளுக்கு ஏத்த மாதிரி மாறணும், இல்லைன்னா அவங்க வந்து கண்டினியூ ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த அது டைரக்டா இட் இஸ் அட்ரஸ் டு திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த திராவிட சித்தாந்தத்துக்கு தான் 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு சித்தாந்தம், கிட்டத்தட்ட 59 வருஷமா தமிழ்நாடு ஆண்ட ஒரு சித்தாந்தம். சோ இதுக்கு இப்போ பட் நம்ம வந்து அப்படி பார்த்தா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தானே இருக்கு. ஷூர் இருக்கு. பிஜேபி ஆர்எஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரே டெக்கேட்ல வந்து வட இந்தியால இது நாக்பூர்ல வந்து ஆர்எஸ்எஸும் தமிழ்நாட்டுல வந்து நீதி கட்சி ஆரம்பிச்சு. சோ ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ் ரெண்டு பேரும் வந்து வேறு சித்தாந்தங்கள் வேறு பகுதியில் இது பண்ணாங்க. இப்ப இந்தியா ஃபுல்லா பரவல ஆர்எஸ்எஸ் இருக்கு, ஆனாலும் தமிழ்நாட்டுல வந்து நல்லா வேறொன்று இருக்கு. இதுல இல்ல இப்போ இவரு வர்றதுனால வந்து காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்லும் போது டிஎம்கே தான் வந்து இந்த திராவிட இப்போ தமிழ் தேசியம் வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கை. சோ அதுக்கு வந்து ஒரு 8% வரைக்கும் போச்சு. அது வந்து இங்க வந்து வாழறது யாராவனா இருக்கலாம், ஆனா வந்து ஆள்றது நாங்களா தான் இருக்கணும், மண்ணின் மைந்தர்கள் கான்செப்ட். சோ அதுல இருந்து ஸ்லைட்லி கொஞ்சம் முன்னாடி போனதுதான் இந்த திராவிட பாரம்பரியம். எல்லாமே அதுல இருக்கு. அவங்களும் எல்லாம் ஒன்னும்
ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் ஆனா மண்ணின் மைந்தர்கள் கான்செப்ட் கிடையாது. இங்க இங்க வந்து நாமெல்லாம் திராவிடர்கள், சோ அந்த வட ஆதிக்கத்துக்கு எதிராக நம்ம இது பண்ணணும் அப்படி நிறைய அவங்க வந்து திராவிடர்கள்னு வச்சுக்கிட்டாங்க, இவர்கள் தமிழர்கள்னு வச்சுக்கிட்டாங்க. அவங்க தான் எனக்கு கரெக்ட். இல்ல பட் ஆனா வந்து இவங்க வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்து இங்க வந்து செட்டில் ஆனவங்க எல்லாம் அமைச்சர்களா ஆயிருக்கிறாங்க. டிஎம்கேல நிறைய பேர் இருந்திருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து குறையா சொல்ற பார்ட்டி தான் வந்து நாம் தமிழர் கட்சி. தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்றது. அதனால அந்த வித்தியாசம் சொல்றேன். சோ இந்த திராவிட பாரம்பரியத்துல ரொம்ப கோரா திராவிடர் கழகத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது வந்து டிஎம்கே தான். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுல இருந்து ஸ்லைட்லி கொஞ்சம் டைலூட்டட் வெர்ஷன் ஏடிஎம்கே இது. சோ இதுல இருந்து அப்படியே தள்ளி போய் எந்த சித்தாந்தமும் கிடையாது. தமிழ்நாட்டோட கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஐகான்ஸ் எல்லாருமே எங்களுக்கும் ஐகான்ஸ் தான். வெரி பிராக்டிக்கல் பார்ட்டி. நாங்க வந்து இன்னைக்கு இருக்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி நாங்க செய்வோம், அதுதான் நாங்க பண்ணுவோம் டிவிக்கோட சித்தாந்தம். சோ இதுல வந்து இன்னொன்னு வந்து ரைட், அப்புறம் வந்து ரைட் விங் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, மதம் சார்ந்த ரைட் விங் பார்ட்டிஸ் எல்லாம் சின்ன சின்ன பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. அது போக ஹிந்து ரைட் விங்க்கு பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்கு. சோ நாங்க வந்து ஹிந்துக்கள் அதை கன்சாலிடேட் பண்ணுவோம். நாங்க வந்து 1000 வருஷங்களா அடிமைப்பட்டு இருந்தோம், எங்களோட கலாச்சாரம் இதுவாயிடுச்சு, அதெல்லாம் சொல்லி இப்போ அந்த பொற்காலத்துக்கு நாங்க திரும்பி கொண்டு போவோம் அப்படின்றது பிஜேபி. இப்போ அந்த சித்தாந்தம் வந்து இங்க பெருசா வேறுன்ற முடியல. 4 பேர் வந்து ஜெயிச்சாங்க போன தடவை. இந்த தடவை வந்து அது 4, 8 ஆகும் இல்ல 10 ஆகும் எதிர்பார்த்தாங்க. அது 1 குறைஞ்சிருச்சு. பிகாஸ் நீங்க சொன்ன அதே டிவிக்கே தான், யாருமே எதிர்பார்க்கல அவங்க இவ்வளவு பெருசா எல்லாரும் சொன்னது 20% வருவாங்க, 20 சீட் வரலாம், 25 சீட் வரலாம். ஆனா அவங்க 100க்கு மேல ஆயிட்டாங்க, ஆட்சி அமைச்சிட்டாங்க. சோ இப்போ இவரோட ஸ்பேஸ் என்னவா இருக்குன்னா இந்த வேறுன்றல இந்த ஹிந்து ரைட் விங் வேறு ஒன்று இல்லை. ஆனா ஹிந்துயிசத்துக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. எனவே 88% வந்து ஹிந்துஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட். இப்ப இன்னொரு ஒரு வீடியோல நம்ம பேசணும். இங்க பாத்தீங்கன்னா இப்ப மைனாரிட்டி கன்சாலிடேஷன் ஆகுது. அதாவது சீஃப் மினிஸ்டர் கிறிஸ்டியன், சோ அவங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் கணிசமா ஓட்டு போட்டிருக்காங்க. முஸ்லிம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பார்ட்டி வந்து தோழமை கட்சியா இருக்காங்க, மினிஸ்டரா இருக்காங்க. தலித்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற பார்ட்டி வந்து தோழமையில இருக்காங்க, அவங்க மினிஸ்டரா இருக்காங்க. அப்படின்னும் போது சோ அதற்கு எதிர்வினையா அப்படி வரும் போது எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இருக்க பிஜேபியால இங்க வேறுன்ற முடியல. பட் ஆனா சாஃப்ட் கார்னர், ஒரு சாஃப்ட் இந்துத்வா இல்ல ஒரு பிராக்டிக்கலா இருக்கு. ஆனா வந்து எங்களுக்கு ஹிந்துத்வா வேண்டாம், ஒரு சாஃப்ட் அண்டர் கரண்ட் இருக்கு. இந்துயிசம் வேணும் ஆனா ஹிந்துத்துவம், கரெக்டா சொன்னீங்க. இந்துயிசம் வேணும் ஆனா இந்துத்துவா வேண்டாம். எங்களுக்கு எங்க கொள்கையும் பெருசா பிடிப்பில்லை. எங்களுக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கிற எங்களுக்கு டிஃபிகல்டிஸ் சால்வ் பண்ற ஒரு கவர்மெண்ட் வேணும். சோ அந்த இடத்துல இவரால வர முடியாது. ரெண்டாவது வந்து இப்போ நான் இந்த கொங்கு மண்டலத்துல இருந்து பல லீடருங்க சொன்னலையே, இவங்க எல்லாம் ஆல்ரெடி வந்து ஆட்சியில இருந்துட்டவங்க. இப்போ அந்த மினிஸ்டர் சொன்னவர் இப்பதான் வந்திருக்காரு. சோ ஹோப்ஃபுல்லி he can be a very honest person. சோ அதை தவிர்த்து பண்ணா அண்ணாமலை அவர்கள் தான் வந்து கட்சியில இருந்தாலுமே ஆட்சியில இல்ல, சோ கரைபடியாத கை அப்படின்றத நான் வந்து ஐம் ஹானஸ்ட் பர்சன் அப்படின்னு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் கிளியர் பண்ணவங்க மேல எல்லாருமே ஒரு மரியாதை உண்டு எல்லாருக்குமே, கரெக்டுங்களா? அந்த நீங்க அண்ணாமலை பத்தி பேசுங்க, ஓகே. ஆனா சிவில் சர்வீசஸ்ல இருக்கவங்க எல்லாம் இல்ல அது கிளியர் பண்ணவங்க மேல மரியாதை உண்டு. சிவில் சர்வீசஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் நான் சொல்ல, சிவில் சர்வீசஸ் கிளியர் பண்றவங்க தானே சார் வந்து ஐஏஎஸ் ஆபீசரா உட்கார்ந்திருக்காங்க. சோ கரெக்ட். நான் எல்லா துறையிலுமே மிஸ்டேக் இருக்கு, எல்லா துறையிலுமே மிஸ்டேக் இருக்கு. அதை மட்டும் நம்ம சொல்ல முடியாது, எல்லா துறையிலும் மிஸ்டேக். அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம், கரெக்ட்டுங்களா? கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணாங்க, அதுல போறாங்கன்றதுனால அதுக்கு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு ஒரு ஆரா இருக்கு, அப்படிதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு சிவில் சர்வீசஸ்க்குள்ள, ஏன்னா நீங்க பாத்துக்கலாம் இரண்டு அவர்களுக்கு இருக்கு. எத்தனை பேர் கைவிட்டு விரல் விட்டுலாமா? அந்த விரல் விட்டு என்ற ஆள் தான் அண்ணாமலை. அந்த விரல் விட்டு என்ற ஆள் தான் அண்ணாமலை. அந்த விரல் விட்டு என்ற ஆள் தான் அண்ணாமலை. சரிங்களா? சிவில் சர்வீசஸ் கிளியர் பண்ணவங்களுக்கு இருக்கிறவரோட பிளஸ் இவர் வந்து இப்போ கட்சியில இருந்துட்டாரு, ஒரு மாற்று அரசியல் கொடுக்க போறாரு. ரெண்டாவது இவருக்கு வந்து இது வரைக்கும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான நிறைய நெட்வொர்க்ஸ் இவருக்கு இருக்காரு. அது பிஎஸ்ஜி அலுமினியா இருக்கட்டும், ஐஏஎம் அலுமினியா இருக்கட்டும், சிவில் சர்வீசஸ் அலுமினியா இருக்கட்டும், இப்ப பிஜேபியில இருந்துட்டாரு. இப்போ ஒரு அமைப்பு ஏற்படுறது, நிறைய பேர் கொஞ்சம் இவர் பின்னாடி இருக்கிறதா நியூஸ். அது எல்லாருமே வந்து ஜெயிக்கிற குதிரை மேல கட்டணும், இல்ல நமக்கு விருப்பப்படுற குதிரையை ஜெயிக்க வைக்கணும், இது வந்து தொன்று நடக்கிறதா. அதனால இவருக்கும் நிறைய பேர் பேக்கிங் இருக்கும். அதான் சொல்ற, பிராக்டிக்கலா இருக்கு. ஹிந்துயிசம் வேணும் ஆனா ஹிந்துத்துவா வேணாம்.
ஸோ கரப்ஷன் சார்ஜஸ் இல்லாத ஒரு கவர்மெண்ட். ஸோ 96 மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா, பிளஸ் இவர் ஒரு இளைஞராக இருக்காரு, ஸோ கனெக்டும் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சீஃப் மினிஸ்டருக்கு 51 வயசு, லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதிக்கு 48 வயசு, சோ இவருக்கு 42 வயசு. சோ அவங்களோட எல்லாம் கம்மி ஏஜ், கனெக்ட் பண்றதுக்கு ஈஸி. சோ இவர் பாத்தீங்கன்னா களத்திலயும் வேலை செய்யறாரு, சோசியல் மீடியாவும் புரிஞ்சுக்கிட்டவரா இருக்காரு. சோ நேத்து அவர் வந்து அவரோட அம்பிஷியஸா இருக்காரு, அதற்கான வேலையும் பண்றாரு. நேத்து அவரோட மன் கி பாத்தும் நடத்திட்டாரு, முதல் மன் கி பாத் அவருக்கு நடந்துருச்சு. சோ அத நீங்க வந்து மனதின் குரல்னு சொல்றீங்க. அது மனதின் குரல் தான். அது மீடியாவை கூப்பிட்டு வச்சு ஓபன் மைக்க வச்சு கேட்டிருக்கலாம், இல்ல ஒரு 4 எக்கச்சக்க கேள்வி வந்திருக்குமே. அதான் இது ஒரு பேட் ட்ரெண்ட். ஐ திங்க் இது எங்க இருந்து எதனால இது நடக்குதுன்னா, எப்படி மீடியாவும் சோசியல் மீடியாவும் வந்து பப்ளிக் ஸ்பேஸ்ல வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பேசும்போது அவர் எப்படி மீடியா ஹேண்டில் பண்ணாருன்ற வச்சு அவர் இமேஜ் எப்படி காலி பண்ணாங்களோ, அதுல இருந்து ஐ திங்க் தமிழக அரசியல்வாதிகள் கத்துக்கிட்டாங்க. பிளஸ் மோடி அவர்கள் வந்து அதை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளா அந்த மன் கி பாத், நான் எப்போ விருப்பப்படுறேன்னு மக்களுக்கு நான் நேரா பேசிக்கிறேன், எனக்கு வந்து மீடியா தேவையில்லை, நான் இவங்க கேள்வி எல்லாம் சொல்ல மாட்டேன், அது வந்து ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கிறதும். இப்போ விஜய் வந்து திரும்பி ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா அவர் பெருசா பேசலன்றத விமர்சனம். சோ அதனால இந்த பாதையில போறாரு. பட் இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ட்ரெண்ட் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை இப்படி போக மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதுதான் எதிர்பார்க்கறாங்க. மேபி ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்றதுனால வந்து அவரு டைரக்டா போய் களத்துல பேச விரும்பல, பட் ஈஸியா ரீச் ஆக முடியும். ஒரு 10,000 பேர்கிட்ட பேசுறதுக்கு பதிலா 10 லட்சம் பேரோ 20 லட்சம் பேரோ 50 லட்சம் பேருக்கோ சைமல்டேனியஸா பேச முடியும். பேச கீழே வந்து கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் பதில் சொன்னாரு. அது சொன்னாரு, கேள்வி வருதுன்னாரு, நீங்களும் நானும் பாக்கல. கேள்வி வருதுன்னு சொன்னாரு, நீங்களும் நானும் பாக்கல, யாரும் பாக்கல. சோ அதுதான் அதுல இருக்க சிக்கல். ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து உட்கார்ந்து மீடியா கேள்வி கேட்கும் போது பாராட்டலாம். சோ ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல வந்து மீடியாவோட எல்லா கேள்விகளுக்கும் அவங்க கேள்வி கேட்கும் போது நம்மளால வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியும். இங்க வந்து அப்படி ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் எல்லாரும் பொதுவா சொல்றதுன்னா, அண்ணாமலை வாஸ் நெவர் மீடியா ஷை. இன்ஃபேக்ட் நீங்க நம்ம அவரை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சிவாஜி படத்துல வந்து சாலமன் பாப்பையா மாதிரி தான், வாங்க பழகலாம்ன்ற மாதிரி தான் அவர் வந்து நல்லாவே பேசுவார். அவருக்கு பிடிக்குதோ ஆன் ஃபேஸ் அவரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னாலும் காட்டமா பதில் கொடுக்கணும்னாலும் கொடுப்பாரு. ஆனா அதை அவாய்ட் பண்ணி ஓடி பண்ண ஆள் இல்ல. சோ அதனால வந்து இனி வரும் காலங்களில் அவர் மீட் பண்ணுவாருன்னு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பட் ஆனா அவரு நேத்து அவர் எந்த பாதையில இருந்து வந்தாரோ அந்த பாதையில இருந்து மன் கி பாத் நேத்து பண்ணிட்டாரு. ஓகே, சரி. இன்னொரு ஒரு கேள்வி கேக்குறேன். சரிங்க. இவ்வளவு தூரம் இவரு நீங்க இந்துசம் ஒரு சாஃப்ட் இந்து கார்னர், ரெண்டாவது வந்து இங்க இருக்கிற அந்த 88% வந்து கன்சல்டேட் பண்ணணும், இப்படி எல்லாம் பேசும்போது இவரு பிஜேபியோட ஆசீர்வாதத்தோட தான் வந்திருப்பாரா, இல்ல இந்த டவுட் வருது எனக்கு, அதனால கேக்குறேன். ஷூர். இது எல்லாருமே வந்து மீடியால பேசினவங்க எல்லாம் இத பாயிண்ட் பண்றாங்க. இது கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இவர் நேத்து பேசினது, அதுக்கப்புறம் அந்த அமைப்பு ஆரம்பிச்சது, இதெல்லாம் ஒரு சில ரெட் ஃபிளாக். சோ எப்பவுமே வந்து திருக்குறளே இருக்கு, எப்பொருள் யாரோராய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு. சோ அதனால அதையும் நம்ம பாத்துடணும். சோ இப்போ வந்து பிஜேபிக்கு வந்து சேலஞ்சிங் ஸ்டேட் தமிழ்நாடு, ஓகேங்களா? வெஸ்ட் பெங்கால் லாஸ்ட் ஃபிரான்டியர்ஸா இருந்தது வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் பெரிய மாநிலங்கள்ல. கொள்கை வேற என்ன இருந்தது? வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் இருக்கு சார், பஞ்சாபும் இருக்கு, பஞ்சாப் இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு, அதெல்லாம் எல்லாம் சொல்றேன். கேரளால வந்து ஆனா பாத்தீங்கன்னா அவங்க சென்ட்ரல் மினிஸ்டரே செலக்ட் ஆயிட்டாரு. அதாவது சுரேஷ் கோபி அவர்கள் லோக்சபாலே ஜெயிச்சிருக்காரு. சோ அங்க ஸ்கோப் இருக்கு. சோ வெஸ்ட் பெங்கால ஜெயிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து 4-8 ஆகும் இல்ல 10 ஆகும்ன்ற இடத்துல திரும்பி 1க்கு வந்துருச்சு. சோ அப்போ வந்து இவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்களா அப்படின்றது யோசிக்க வேண்டிய விஷயம். திடீர்னு வந்து இவரை விட்டுட்டு வராரு. இப்ப வந்து இவரு சொல்ற இதுவே பாத்தீங்கன்னா, டிசம்பர்லயே நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் இவங்க எல்லாருக்கும், அவர் சொன்ன குரோனாலஜி இப்போ டிசம்பர்லயே நான் சொல்லிட்டேன் அப்படின்னாரு. அப்போ அண்ணாமலை அவர்களை ரீடைன் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா கோயம்புத்தூர்ல அவர் நிக்க வச்சிருக்கலாம், அதுவும் பண்ணல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல. கரெக்ட், நீங்க சொன்னது டிவிகே சுனாமி வேவை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா வந்து அண்ணாமலை ரீடைன் பண்ணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா திரும்பி இவரை தலைவராகவும் ஆக்கிருக்கலாம், அதுவும் பண்ணல. ஆனா இவரு போய் அங்க சொல்றாரு, 2 நாள் இருக்க வைக்கிறாங்க. சோ ஏன் இருக்கு, ஆல்ரெடி ரீடைன் பண்ணணும் இருந்தா அவருக்கு வந்து அசம்பிளியில கண்டெஸ்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல
வந்து திரும்பி தலைவர் பொறுப்பையே கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த 2 நாள் வந்து சும்மா தான் பண்ணாங்களா அப்படின்ற கேள்வி எழுது. அப்ப அது சும்மா தான் பண்ணாங்கன்னா இப்ப வேற என்ன ஐடியா இருக்கு பின்னாடி, யார் பேக்கிங் இருக்குன்ற கேள்வியும் வருது.